Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே ஏசியா குட் டே சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படினா விஷாரத் பூர்வாத் நியூ சிலபஸினுடைய நிபந்து தான் பார்க்க போறோம். அதுல வந்து ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருந்தேன், அதாவது புக் ரிவ்யூ போட்டிருந்தபோது புக் ரிவ்யூ ப்ளஸ் கொஷின் பேப்பர் ரிவ்யூ போட்டிருந்தபோதே வந்து எதெல்லாம் ஆல்ரெடி ஓல்டு சிலபஸில் இருந்தது இருக்குது அப்படின்னு சொல்லி, அப்புறம் வந்து கொஷின் பேப்பர் எப்படி பார்க்கணும், எப்படி லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்ற வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ அதிலே சொல்லியிருந்தேன், இதில் வந்து இந்த 4, 5, 6, 7, 10 இதெல்லாமே வந்து ஆல்ரெடி பழைய சிலபஸில் இருந்ததே தான். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ராஷ்டிரகவி மைதிலி சரண் குப்த் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, இது வந்து இப்போ நியூ சிலபஸில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த நிபந்து தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம விஷாரத் பூர்வாதினுடைய கஹானி ஆகட்டும், அந்த கத்யா, இது எல்லாத்துலேயுமே வந்து லெசன்ஸ் 1 by 1 சாரான்ஷ் ஆகட்டும் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதன் வரிசையில் இன்றைக்கி வந்து நிபந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து 80%, 90% கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்க்குறீங்க. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இதே மாதிரி விஷாரத் பூர்வாத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாமா. प्रस्तावना प्यार और प्रकृति पर हर कवि लिखता है. अनबை பற்றியும் இயற்கை பற்றியும் ஒவ்வொரு கவிதைகளும் எழுதப்பட்டிருக்கு. मगर देश की गुलामी से क्रुद्ध होकर कविता लिखने वाला கவி தேஷ்பக்த் கவி ஹே. ஆனால் வந்து நாடு வந்து அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கு எதிர்த்து அதை கோவப்பட்டு அதற்கான கவிதைகளை எழுதக்கூடிய கவிஞர்கள் வந்து தேசத்தின் மீது பக்தி கொண்ட கவிஞர் ஆவார். ஹர் சமய தேஷ் கே பாரே மே ஹி சோச்கர் தேஷ் கி பலாயி கேலியே லிக்னே வாலா கவி ராஷ்டிர கவி ஹே. ஒவ்வொரு டைமும் வந்து நாட்டை பற்றி யோசித்து தேஷ் கி பலாயி கேலியே, நாட்டினுடைய நன்மைக்காக எழுதக்கூடிய கவிஞர் தான் வந்து ராஷ்டிர கவி, தேசிய கவிஞர் ஆவாங்க. மைதிலி சரண் குப்த் சச்முச் ராஷ்டிர கவி ஹே. ஸோ மைதிலி சரண் குப்த் வந்து அப்படிப்பட்ட ஒரு ராஷ்டிர கவிஞர் தான் ஆவார். உன்கி பிரதிபா கே பாரே மே அப் தேக்கேங்கே. அவருடைய திறமையை பற்றி தான் இனி வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிரகிருதி பிரேம், இயற்கையை பற்றின அவருடைய அன்பு. மைதிலி சரண் குப்த் ஜி கா பிரகிருதி சித்ரன் மனோகர் ஹோத்தா ஹே. மனதை வந்து தொடக்கூடிய வகையில அவருடைய அந்த இயற்கையினுடைய வர்ணிப்பு அப்படின்றது வந்து இருக்கும். பஞ்சவட்டி உன்கா லிக்கா கண்டு காவிய ஹே. நம்ம வந்து பஞ்சவட்டி வந்து பார்த்துருக்கோம். ஸோ பஞ்சவட்டி வந்து அவரால் எழுதப்பட்ட காவியம்தான். ஸ்ரீராம் சீதா और भाई லக்ஷ்மண் பஞ்சவட்டி மே ரஹ்தே தே. ராமர் அவர்கள், சீதை, அப்புறம் லக்ஷ்மணன் இவங்கெல்லாம் வந்து பஞ்சவட்டி அப்படின்ற அந்த இடத்துல இருந்தாங்க. பஞ்சவட்டி அப்படின்றது அந்த இடத்தினுடைய பெயர். ஓகேவா, யஹி ஷூர்பனஹா ஆயி अपमानित हुई और रावण माता सीता को यहीं से उठा ले गया था. ஸோ ஷூர்பனகா அங்கே வர்றாங்க, வந்து லக்ஷ்மணனோட வந்து சண்டையாயிரும். ஸோ அதன் பலனாக அவங்க வந்து அவமானப்படுத்தப்பட்டு அனுப்பப்படுறா. அதுக்கப்புறமா வந்து ராவணன் வந்து சீதையை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து அந்த கதை. காவிய பிரகிருதி சித்திரன் சே சுஷோபித் ஹை. ஸோ இந்த காவியத்தில் வந்து இயற்கையினுடைய வர்ணிப்பு அப்படின்றது வந்து ரொம்ப அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை எழிலை பற்றி, அந்த அழகு எப்படி இருக்கு, அங்கே காடுகள் எப்படி, மலை எப்படி, அதை பற்றின வர்ணனைகள் இருக்கும். குப்துஜி கெஹ்தே ஹே. குப்துஜி சொல்றாரு, சுபஹ் ஹுவா ஹவா பெஹனே லகி और गिनने लगी कि कहाँ कौन से और कितने फूल खिलते हैं. காலை வந்து பொழுது உதயமாகிறது, காற்று பலமாக அடிக்கிறது, எங்க வந்து கித்தனே பூல் கில்தேஹே, பூக்கள் வந்து இந்த காலை நேரத்து வர்ணிப்பை வந்து இந்த மாதிரி சொல்றாரு. ஓகேவா, பூக்கள் வந்து கணக்கில் அடங்காத அந்த பூக்களினுடைய அந்த பூல் கில்தேஹே அப்படின்னா பூக்கள் மலரும் இல்லையா. ஸோ அதை தான் வந்து மீன் பண்றாரு. சபுகே சோனே கே பாத் வசுதா மோத்தியோं को बिखेरे देती है. सुबह सूरज आकर उन मोतियों को பட்டோர் லேத்தாக. எல்லாரும் சோனேக்கே பாத், எல்லோரும் உறங்கினதுக்கு பிறகு இயற்கை வந்து முத்துக்களை வந்து அந்த சாரல் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் மீன் பண்றாரு. அதை வந்து தெரிக்குது, முத்துக்களை வந்து தெரித்து விடுது. சுபக் சூரஜாக்கர், அந்த பனித்துளி வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் மீன் பண்றாங்க. அதை வந்து முத்துக்கள்னு சொல்றாங்க. ஸோ அந்த முத்துக்களை வந்து தெரிக்க விடுது. சுபக் சூரஜாக்கர், காலையில சூரியன் வந்ததுக்கு அப்புறமா உன் மோத்தியோங்கோ பட்டோர் லேத்தாக. ஸோ சூரியன் உதயமானதுக்கு அப்புறமா அந்த முத்து துளிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இலைகள் எல்லாம் அந்த தண்ணீர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மொட்டு மாதிரி. ஸோ அது வந்து சூரியன் உதித்துக்கு அப்புறம் என்ன ஆகும், அது வந்து ஆவியா போயிடும் இல்லையா. ஸோ அதை தான் மீன் பண்ணியிருக்காரு. ஓகேவா, நெக்ஸ்ட் காந்திவாத். இவர் காந்தியவாதியாக எப்படி இருந்திருக்காரு. குப்தஜி காந்திஜி கா
ஆதர் கர்த்தே தே, அவருக்கு வந்து அவரை வந்து பின்பற்றினார், அவரை வந்து மரியாதை செலுத்தினார். உன்கே தத்துவம் பர் கெஹரா விஸ்வாஸ் ரக்தே தே, அவருடைய தத்துவங்கள் கொள்கைகள்ல வந்து இவர் கெஹரா ஆழமான விஸ்வாஸ் நம்பிக்கை கொண்டிருந்தார். अपने काव्यों में காந்தி ஜி கே தத்துவம் கோ ஜோடே தேத்தே தே, அவருடைய காவியங்கள்ல காந்திஜி அவர்களுடைய தத்துவங்களும் வந்து இணைந்திருக்கும். इससे इसमें உச்சித் அனுச்சித் கி ஜரா பி சிந்தா ந கர்த்தே தே, அது கரெக்டா இல்லையா அப்படின்றதெல்லாம் இல்லாமல் அவர் வந்து காந்திய கொள்கையை வந்து அவருடைய விஷயங்கள்ல அது வந்து பின்பற்றப்பட்டிருக்கும், அவருடைய கவிதைகளாகட்டும் அவருடைய படைப்புகள்ல. अपने साकेत नामक काव्य में कवि ने माता सीता को वन में चरखा चलाते दे दिखा दिया, அவர் வந்து சாக்கேத் அப்படின்ற காவியத்துல சீதை அவர்கள் வந்து வனத்துல சர்க்கா நூல் நூய்ப்பாங்க. காந்திஜி அவர்கள் வந்து அந்த நூல் இதுல பண்ணுவார் இல்லையா, நூல் என்னது ஆடைக்காக அது தேய்ப்பார் இல்லையா, ஸோ அதை வந்து அவங்க அங்கே செஞ்சுட்டு இருந்தாங்க. உன்கி ஹர் ரச்சனாமே காந்திவாத் கி ஜலக் மில்தி ஹி ஹே, அவருடைய ஒவ்வொரு படைப்புகளையும் காந்திவாதம் வந்து இருக்கும், பிரதிபலிக்கப்பட்டிருக்கும். நயா திருஷ்டிகோன், புதுவிதமான ஒரு பார்வை கண்ணோட்டம். கைகேயி கா பாத்திர கிருணித் பாத்திரஹே, அதாவது கைகேயி அவர்களுடைய பாத்திரம் அப்படின்றது வெறுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக ஓகேவா அதுவாக இருக்கு. லோக் லக்ஷ்மண் கி பிரசன்சா கர்த்தே ஹே மகர் உஸ்கி பத்னி ஊர்மிளா கா நசர் அந்தாஜ் கர் தேத்தே ஹே, ஊர்மிளை வந்து யாரு அப்படின்னா லக்ஷ்மணன் அவர்களுடைய மனைவி ஓகேவா. மக்கள் எல்லாரும் வந்து லக்ஷ்மணனை அவர்கள் வந்து புகழ்றாங்க, ஆனா அவங்களுடைய மனைவியான ஊர்மிளை வந்து அவங்கள வந்து எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க. அவங்களுடைய மனைவி வந்து லக்ஷ்மணன் அங்க வனவாசம் இருந்தாலும் சீதை ராமர் எல்லாரோட சேர்ந்து போயிட்டாரு இல்லையா, ஸோ அவங்களுடைய மனைவி இவரை நினைத்து வாழ்ந்திருக்காங்க. துனியா மகாத்மா புத்துக்கோ பகவான் மான்தி ஹே மகர் உன்கி பத்னி யசோதரா கே துக் கோ பூல் ஜாத்தி ஹே, மகாத்மா புத்தரை அவர்கள் வந்து கடவுளாக கருதுது யாரு, உலகம் துனியா. உன்கி பத்னி யசோதரா, ஆனா அவங்களுடைய மனைவி நாம ஃபர்ஸ்ட் யசோதராக்கா விழா அப்படின்றது சாரி அது பிரவேசிக்கால, ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ அதுல வந்து எப்படி யசோதராவுடைய கதாபாத்திரம் இருக்கு, ஆனா அவங்கள பத்தி எல்லாம் மறந்துட்டாங்க. குப்தஜி அப்பனே காவியோமே இன் பாத்ரோங்கா குணுகான் கியாகை, ஸோ இப்படி மறக்கடிக்கப்பட்ட மக்கள் வந்து அவங்கள பத்தி பெருசா பேசல, ஸோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் பற்றி அவங்களுடைய காவியங்கள்ல அவங்களுடைய புகழை வந்து பாடியிருக்காரு. சச்முச் எஹ் கிராந்திகாரி சிந்தன் ஒரு நயா திருஷ்டிகோன் ஹை, ஸோ இது வந்து உண்மையிலே வந்து ஒரு புரட்சிகரமான மற்றும் புதுவிதமான ஒரு கண்ணோட்டமாக இருக்கு. தேஷ் பக்தி குப்திஜி பாரத் கோ பகுத் சாஹ்தே தே, குப்திஜி அவர்கள் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, தேசத்தின் மீது மிகுந்த நம்பிக்கையும் அக்கறை பாசம் எல்லாம் கொண்டிருக்காரு. பாரத் கி துர்தஷா பர் துக்கி ஹோத்தே தே, நம்ம பாரதத்தினுடைய அந்த நிலைமை வந்து இப்படி மோசமா இருக்கே அப்படின்னு நினைச்சு துக்கி ஹோத்தேகே ரொம்ப துக்கம் அடைந்திருந்தார். பாரத் கே அத்தீத் பர் கௌரவ் கர்த்தே தே, பாரதத்தினுடைய அந்த புராணம் அந்த பழமை வாய்ந்தது அப்படின்றதுல வந்து பெருமை கொண்டிருக்கிறார். பவிஷ்ய கேலியே சுபகாமனா கர்த்தே தே, இஸ்லியே உன்ஹோனே பாரத் பாரதி நாமக் கிதாபு கி ரச்சனா கி, எதிர்காலத்துல வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த பாரதத்தினுடைய அந்த நல்ல விஷயத்துக்காக அவர் எதிர்பார்த்தாரு செய்தாரு. இஸ்லியே அதனாலதான் பாரத் பாரதி அப்படின்ற அந்த புத்தகத்தையும் அவர் வந்து படைத்தார். அடுத்து சமாஜ் சுதார், சமூக சீர்திருத்தவாதியாக எப்படி இருக்காரு. ஹமாரா பாரத் புராணி பாத்தோங்கோ ஆங்கோ மூந்துகர் மான் லேத்தாத்தா, நம்மளுடைய பாரதம் அப்படின்றது பழைய அந்த மூட நம்பிக்கைகள் பழைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கண்ணை மூடிக்கிட்டு ஆங்கே மூந்துக்கர் கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கொண்டிருக்கு. கவி அந்த விஸ்வாசோங்கோ டோக்கர் மார்க்கர் பாரத் கோ ஆகே படானா சாகத்தே தே, ஸோ கவிஞர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா அந்த விஸ்வாசம் அப்படின்னா மூட நம்பிக்கைகளை எதிர்த்து மூட நம்பிக்கைகள் அற்ற அதை ஒழிச்சிட்டோம் அப்படின்னா நாம வந்து பாரதம் வந்து அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு விரும்பினாரு. அதை ஒழிச்சிட்டு பாரதத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு விரும்பினாரு. சாகேத் காவியமே நாரியும் கி உன்னதி கா வர்ணன் ஹை, சாகேத் அப்படின்ற காவியத்துல பெண்களின் பற்றி அவங்களுடைய உன்னதத்தை பற்றி வர்ணிச்சிருக்காரு. உஸ்மே ஜாதி பேத் ந மானே கி சிக்ஷா ஹை, அதில் வந்து அவர் ஜாதி பேதம் அதையெல்லாம் வந்து எதிர்க்கணும், அதை வந்து என்ன சொல்றது அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்ற விஷயத்த வந்து கற்றுக் கொடுத்தாரு. பாரத் பாரதியுமே சபு குச் ஹை, பாரத் பாரதி அப்படின்ற அவருடைய அந்த படைப்புகள்ல இது எல்லா விஷயமே அடங்கி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா தயவுசெய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு, நான் எடுக்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்குவேன். எனக்கும் வந்து ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும். அண்ட் தென் நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா அமௌண்ட் சென்ட் பண்ணி நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். இல்லை அட்லீஸ்ட் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியாவது நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். ப்ளீஸ், ஐ ஹோப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்க்குறீங்க. நானும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் டெய்லி டே டு டே லைஃப்பில் நீங்கள் லெசன்ஸ் படிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அண்ட் தென் வந்து ஆல் அப்படின்ற அந்த பட்டனையும் தட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் போகிற வீடியோஸ்க்கான எல்லா நோட்டிஃபிகேஷனும் கிடைக்கும். நம்ம சேனலில் வந்து எல்லா லெசனுமே விஷாரத் பூர்வாதுலேருந்து, அதாவது பிராத்மிக்லேருந்து ஈவன் பிரவீன் வரைக்கும் எல்லா லெசனுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ மற்ற, அதாவது பிராத்மிக்லேருந்து ராஷ்டிரபாஷா வரைக்கும் ஃபுல் லெசனுமே அப்லோட் பண்ணியாச்சு. மற்ற லெவலில் எல்லாம் வந்து இந்த விஷாரது, பிரவேஷிகா இதெல்லாமே வந்து இப்போ தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? மற்றபடி எல்லா முக்கியமான லெசன்ஸும் உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோடில் இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்றதும் வந்து ஜென்ரல் டாபிக் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். எல்லாத்துக்குமே தனித்தனியான பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய எஃபர்ட்க்கு நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னா தயவுசெய்து இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். நான் ஹாப்பியாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, பார்க்கலாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜெயில்வாஸ், சிறையில் வந்து இவருடைய வாழ்க்கை. குப்த் ஜி கி கவிதாயே படுக்கர் லோக் ஜோஷ் மே ஆனே லகே. ஸோ இவருடைய கவிதைகள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, நாட்டு பற்று அதெல்லாம் நிறைந்திருக்கு. ஸோ அதனால மக்கள் வந்து ஒரு உற்சாகத்தோட வெகுண்டு எழுந்தாங்க. தேஷ் பக்தி கா நாரா கூஞ்ச்னே லகா. தேஷ் பக்தி கா நாரா, நாட்டுப்பற்று அப்படின்ற அந்த ஒளி அப்படின்றது வந்து எதிரொலிச்சுது. கூஞ்ச்னே லகா, எல்லா பக்கமும் அந்த முழக்கம் அப்படின்றது எதிரொலிச்சுது. அங்கிரேசும் சர்க்கார் சச்சேத் ஹோ கயி. ஸோ ஆங்கிலேய சர்க்கார் வந்து இதனால் வந்து பதற்றம் அடைந்தது. இதனால் மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப வெகுண்டு எழுந்து ஏதாவது புரட்சி இதெல்லாம் ஆகுமோ அப்படின்னு சொல்லி சர்க்கார் நே குப்த் ஜி கோ கைது கர்க்கே ஜான்சி ஜெயில் மே டால் தியா. ஸோ சர்க்கார் என்ன பண்ணுது, ஆங்கிலேய அரசு குப்த்ஜி அவர்களை கைது பண்ணி ஜெயிலில் வந்து அடைக்குது. கரீப் 8 மஹினே கவி குப்த்ஜி ஜெயில் மே ரஹே. கிட்டத்தட்ட வந்து 8 மாதங்கள் வந்து கவிஞர் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்தாரு. காவிய பிரதிபா, அவருடைய திறமை, காவியம் படைப்பதில் அவருடைய திறமை எப்படி இருக்கு. குப்த்ஜிக்கு காவிய பிரதிபா அனோக்கி தி, ஒரு தனித்துவம் வாய்ந்தது. ஓகேவா? அவருடைய படைப்புகள் எல்லாமே ஒரு தனித்துவமானதாக இருக்கு. ஷப்தோங்கே சயன் மே வே மாஹிர் தே, அதாவது வேர்ட்ஸை வந்து சூஸ் பண்ணுறதுல அவர் வந்து ரொம்ப திறமை வாய்ந்தவர். உப்பமா, அனுப்ராஸ், ரூபக் ஜெய்சே ஜித்னே பி அலங்கார் ஹை கவினே உன் சபுகா பிரயோக் சஹஜ் ரூப் சே கியா ஹை. இந்த உப்பமா, ஓமை, அனுப்ராஸ், ரூபக் இதெல்லாம், ஓமேயம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு கவிதைகளில் எப்படியெல்லாம், கவிதையாகட்டும் இல்லை மற்ற படைப்புகளில் எதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி, அதாவது அலங்காரங்கள், கவிதை அந்த சொற்றொடர்களினுடைய அலங்காரம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து எந்த மாதிரி செய்யணும் அப்படின்றதுல வந்து அவர் ரொம்ப சகஜமாக, ரொம்ப எளிமையான முறையில், ரொம்ப வெற்றிகரமான முறையில் இருந்தார். உன்கா ஹர் காவிய அலங்கோராங்கா கஜானா ஹே. அவருடைய ஒவ்வொரு படைப்புகளும் இந்த அலங்கார் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதனுடைய ஒரு புதையலாக, கஜானாவாக இருக்கு. அடுத்து உபசங்கார். குப்த்ஜி ने 74 ரச்சனாயே दी है. அவர் வந்து 74 படைப்புகளை படைத்திருக்கிறார். உண்மை 2 மகாகாவிய है, அதுல 2 மகாகாவியங்கள் இருக்கு. 17 கீதி காவிய, அப்புறம் 20 கண்டு காவிய, 4 நாட்டக் और கீதி நாட்டிய, இதெல்லாமே அவருடைய படைப்புகள். இந்த 74 இதெல்லாமே அடங்கி இருக்கு. சப் ரச்சனாவோமே பாரத் விகாஸ் கி இச்சா ஜலக்தி ஹை. ஒவ்வொரு படைப்புகளையும் பாரதத்தின் மேல அவர் வளர்ச்சி அடையணும் அப்படின்ற அந்த இச்சா ஜலக்தி ஹை, அந்த ஆசை அப்படின்றது பிரதிபலிக்கப்பட்டிருக்கு. சச்முச் வே மகா கவி ஹை. உண்மையிலே அவர் ஒரு மகான், மிகப்பெரிய கவிஞர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக்கா துர்பயோக், அதாவது பிளாஸ்டிக்கினுடைய அந்த விஷயங்கள் எது வந்து நம்மளை வந்து பிளாஸ்டிக்னால ஏற்படக்கூடிய அந்த தீய செயல்கள் என்னென்ன, தீய விஷயங்கள் என்னென்ன, அதனால் என்ன வந்து தீமை ஏற்படுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அடுத்த நிபந்தம். ஓகேவா? பிளாஸ்டிக்கா துர்பயோக் அப்படின்றதில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த நிபந்தம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்மளுடைய சேனலில் 87 days சேலஞ்ச் ஃபார் ஸ்டடி மோட்டிவேஷன் ஆகட்டும், நம்மளுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு, அதாவது 2026 நம்ம வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கால் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த விஷயமும் போயிட்டுருக்கு. அதையும் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.